ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்க மூவி 2014 ரிலீஸ் ஆன சீட் ஆஃப் சக்கி. இது சக்கி மூவியோட கலெக்ஷனோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி எங்க சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. சோ ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு ஈஸியா புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி வாங்க குயிக்கா இந்த மூவிக்குள்ள போலாம். கிளவுடியான்ற ஒரு சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட் அவளோட அப்பா அம்மா கூட சேர்ந்து வந்திருக்கிற கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு கிஃப்ட பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு, இது மாதிரி என் லைஃப்ல ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. சரி இந்த கிஃப்டை யார் அனுப்பியிருப்பான்னு பார்த்தா அதுல எதுவுமே போட்டுல. அவளுக்கு அந்த கிஃப்ட் பிடிக்காம அதை ஒரு பெட்டியில போட்டு மூடிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த பெட்டி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. பக்கத்துல இருந்த கேக் கிட்ட போய் அதுல இருந்து ஒரு கத்தி எடுக்குது. அப்போ ஏதோ ஒரு கை மாதிரி காட்டுறாங்க. அப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு பொம்மையா தான் இருக்கும்னு. இதோட நேம் தான் கிளென். அது அப்படியே மாடியை நோக்கி போகுது. கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அவங்க அப்பா வரதை பார்த்து அந்த பொம்மை கத்திய அது பின்னாடி மறைச்சு வச்சுக்குது. இதை யார் இங்க கொண்டு வந்து போட்டது? கிளவுடியா, நான் உன்னை இதை உள்ளதானே வைக்க சொன்னேன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே அது அப்படியே மறைச்சு வச்சிருந்த கத்தியால குத்தி மாடியில இருந்து அவரை கீழே தள்ளி சாகடிக்குது. அங்க இருந்த அவளோட அம்மாவோட ரூமுக்கு போய் குளிச்சுட்டு இருந்த அவங்கள கீழே தள்ளி சாகடிச்சுட்டு கிளவுடியா ரூமுக்கு போய் தூங்கிட்டு இருக்கிற அவளை பார்த்தா அவ அங்க ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு இந்த பொம்மையோட பின்னாடி நிக்கிறா. இந்த கிளென் பொம்மையை பார்த்து நீ என்னோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுட்டேன்னு கத்துறா. அது இவ கத்துனதை பார்த்து பயத்துல சுச்சு போயிருது. சி, நீ உன்னோட பேண்ட்லயே சுச்சு போயிட்டேன்னு இவ கத்திட்டு இருக்கா. அப்படியே கத்துறாங்க. அந்த கிளென் தூக்கத்துல இருந்து அலறி எழுஞ்சிக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா இவ்வளவும் அந்த பொம்மையோட கனவுல நடந்திருக்கு. அந்த கனவுல நடந்த மாதிரியே இது பேண்ட்ல சூச்சு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த பொம்மையை ஒருத்தன் வச்சிருக்கான். தோ இவன் தான் அது. இந்த பொம்மையை வச்சு ஷோல வேடிக்கை காமிச்சு சம்பாதிக்கிறதா இவனோட வேலை. அந்த பொம்மை அங்க இருந்து மக்கள் எல்லாரையும் பார்த்து நம்மளால இவங்கள மாதிரி இருக்க முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. ஒரு கொசுக்கு கூட பேரண்ட்ஸ் இருக்காங்க, பட் நம்மளுக்கு இல்லையேன்ட்டு அந்த பொம்மை ஃபீல் பண்ணுது. அந்த பொம்மைக்கு தான் யாருன்னே தெரியல. அதோட கையில மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜப்பானை சேர்ந்தவன் போலன்னு அதுவே நினைச்சுக்குது. இப்ப நம்மளோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு சாண்டா கிளாஸை காட்டுறாங்க. அவரு கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு கலர பக்கமா போகும்போது அவரோட கிஃப்ட்லாம் கீழே போட்டு கடுப்புல பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஏதோ வினோதமா சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொம்மை உட்கார்ந்துட்டு இருக்கு. எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்து போன சக்கி பொம்மை. இது கிளென்னோட அப்பா. அந்த ஆளு சக்கி கிட்ட போய் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு இந்த பொம்மைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி சக்கியோட ஒய்ஃப் டிஃபானி பொம்மை. எஸ், டிஃபானியும் சக்கி கூடயே தான் சேர்ந்து இறந்து போயிருப்பா. டிஃபானி அந்த ஆளோட கழுத்துல ஒரு கம்பியை வச்சு பின்னாடி தள்ள சக்கி கத்தியாலே அவரை குத்தி சாகடிக்குது. அப்புறம் பார்த்தா இது ஒரு ஷூட்டிங். இந்த ரெண்டு பொம்மைங்களையும் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆளு தான் இந்த படத்தோட ஹீரோ போல. பட் இவனுக்கு அந்த பொம்மைங்களா ஏதோ ரியலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கடுப்புல அந்த சீனை நடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து போறான். சக்கியும் டிஃபானியும் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிச்சிங்க, எப்படி எல்லாரையும் கொலை பண்ணிச்சிங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாம இருக்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்கி கோஸ் சைக்கோ இந்த மூவியோட நேமா வச்சிருக்காங்க. ஹீரோ அவரோட சீனை நடிச்சு முடிச்சிட்டாரு. பட் எங்கடா இந்த மூவியோட ஹீரோயினை காணோன்னு தேடுறாங்க. இவங்க தான் அது. இவங்க பேரு ஜெனிஃபர். யாருக்கும் தெரியாம சாக்லேட் சாப்பிடுறது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு சுத்தமா டயட்லயே இல்லை இவங்க. இவங்க கூட இருக்கிற இந்த சின்ன பொண்ணு அவளோட PA. அவ பேரு ஜான். அவ தான் இவங்களோட எல்லா ஸ்கெடியூலையும் பார்த்துப்பா. இந்த ஜெனிஃபர் எனக்கு ஒரு நல்ல ரோலாவே கிடைக்க மாட்டேங்குது, சினி ஃபீல்ட்ல என்னால ஒரு பெரிய ஆக்டராவே ஆக முடியலன்னு புலம்பிட்டு இருக்கா. அந்த PA பொண்ணு இவங்க கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு ஏதோ ஒரு மூவிக்கு பெரிய ஹீரோயின் கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்கு. பார்த்தா அந்த மூவியை டைரக்ட் பண்ண போறது ஒரு பெரிய டைரக்டர். ஜெனிஃபர் உடனே அந்த டைரக்டரோட நம்பர் வாங்கி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நான் அந்த டைரக்டரை மீட் பண்ணணும்னு PA கிட்ட சொல்றா. பின்னாடி பார்த்தா சக்கியும் டிஃபானி பொம்மையும் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளென் பொம்மை அங்க இருந்த ஒரு டிவில இந்த டெலிகாஸ்ட பாக்குது. அப்போ சக்கியோட கையை காட்டுறாங்க. அதுல மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கு. வாவ், உடனே கிளெனுக்கு நம்ம கையிலயும் அதே மாதிரி போட்டிருக்கு. சோ இவங்க தான் என்னோட அம்மா அப்பான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த கிளென்னை வச்சு சம்பாதிக்கிற அந்த ஆளு வந்து ஓ நீ டிவிலாம் பாக்குறியான்னு ஒரு சின்ன எலியை எடுத்து அதோட கூண்டுக்குள்ள விடுறான். பட் அந்த எலி கிளென்னை எதுவுமே பண்ணாம அவனையே திரும்ப வந்து கடிச்சிருது. அந்த ஒரு சின்ன கேப்பை பயன்படுத்தி கிளென் அந்த கூண்டுல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அந்த ஆளு பின்னாடியே துரத்திட்டு வரான். அங்க இருந்த ஒரு குப்பை வண்டியை பார்த்த கிளென் அதுல ஏறி எப்படியும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகுது. அது எப்படியும் லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியாக்கு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த சைடு அந்த ஜெனிஃபர் அந்த டைரக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவனை பார்க்க போறான். என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி அவன் எடுக்கிற மூவிக்கு சான்ஸ் கேட்கலான்னு ட்ரை பண்றான். பட் அந்த டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகல. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே ஆடிஷன்ல நான் ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணேன், மேபி அவ தான் இந்த மூவிக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பா, நான் அவளை வச்சே நடிச்சுக்கிறேன், மேபி நெக்ஸ்ட் மூவில பாக்கலான்னு சொல்றான். பட் ஜெனிஃபர் விடுற மாதிரி இல்ல. இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நைட் என்னோட வீட்டுக்கு டின்னருக்கு வான்னு இன்வைட் பண்ணிட்டு கிளம்புறான். அப்பவாது ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த மூவில சான்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்றான். கலிபோர்னியாக்கு வந்த அந்த கிளென் பொம்மை எப்படியோ பாக்ஸ்ல ஆடப்பட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் வச்சு மூவி எடுத்துட்டு இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருது. வெளியே வந்த அந்த கிளென்
அங்க வச்சிருக்கிற டம்மி பொம்மையெல்லாம் பார்த்து பயப்படுறது. பிகாஸ் அங்க இருக்கிறது எல்லாமே ஹாரர் மூவிக்காக ரெடி பண்ண பொம்மைங்க. அப்படியே அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டே போகும்போது அவளோட அப்பா அம்மா பொம்மையை பார்த்துட்டு, உங்க பையன் நான் வந்திருக்கேன், இருந்து பாருங்க அப்படின்னு கேட்டா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நான் அழகா இல்லைன்னு என்ன வேணாம்னு நினைச்சீங்களா, இங்க பாருங்க, நீங்க எனக்காக விட்டுட்டு போன டாலர் செயின் நான் இன்னும் உங்க ஞாபகமா வச்சுட்டு இருக்கேன்னு காமிக்குது. அப்பையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அந்த டாலர்ல போட்டிருக்கிற வார்த்தைகளை படிக்குது. அது மந்திர வார்த்தை போல. உடனே அங்க இருந்த லைட்லாம் வெடிச்சு சக்கி பொம்மைக்கும் டிஃபானி பொம்மைக்கும் அதுங்களோட ஆத்மா திரும்பவும் வந்து எஞ்சுக்குதுங்க. ஏஞ்சு கிளென்ன பார்த்து ஷாக் ஆகி, யாரடா நீன்னு கேக்குது. சக்கி கிளென்ன பார்த்து, நீ என்ன இவ்ளோ கேவலமா இருக்கன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. கிளென் அது கையில இருக்கிற மார்க்க காமிச்சதும் சக்கிக்கு சமோஷா. டிஃபானிக்கு இது அவளோட குழந்தைதானு புரிஞ்சிருச்சு. ஆசையா கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இதுங்க நடிக்கிற அந்த மூவியோட டைரக்டர், இந்த பொம்மைகளை பார்த்தா எனக்கு உண்மையா இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால அந்த பொம்மையை ஆபரேட் பண்றவன், சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலான்னு அங்க வரான். டிஃபானியையும் சக்கியையும் அந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணி டிஃபானியை எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்த்தா அதுக்கு ஒரிஜினலாவே ஹார்ட் பீட் துடிச்சிட்டு இருக்கு. இவன் ஷாக் ஆகி பாக்குற அந்த ஒரு செகண்ட்ல சக்கி ஒரு இரும்பு ரோப் எடுத்து அவன் கழுத்துல சுத்தி டிஃபானி கிட்ட போட ரெண்டுமே சேர்ந்து இறுக்கி அவன் கழுத்துல துண்டாக்கி சாவடிக்குது. இதுங்க சாகடிக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்த்த கிளென் அகைன் பயத்துல உச்சாவே போயிட்டான். சக்கி அவனை பார்த்து, ஏய் என்ன இது பேண்ட்லயே உச்சா போயிட்டேன்னு கேட்டதும், டிஃபானி விடுங்க, சின்ன பொண்ணு தானே, அதான் உச்சா போயிட்டான்னு சொல்றான். என்னது பொண்ணா? இது பொண்ணு இல்ல பையன்னு சொல்லுது சக்கி. ரெண்டு பேரும் இது பொண்ணு பையனே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சக்கி என்னடானா இவன் பையன் கிளென் தான் சொல்றான். டிஃபானி என்னடானா இது பொண்ணு தான், இவ பேரு கிளெண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூவியோட ஹீரோயின் ஜெனிஃபர் அங்க வரா. வந்தவ அந்த இறந்து போனவனை பார்த்து, இந்த பொம்மை என்ன இவ்ளோ ரியலா பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. பிகாஸ் ஷூட்டிங்காக வச்சிருக்கிற பொம்மை மேல ஷூட்டிங் பிளட்ட ஊத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு எடுத்து பாக்குறா. அப்புறம் தான் இது உண்மையான டெட் பாடின்னு புரிஞ்சுக்கிட்டு பயத்துல கத்துறா. அங்க போலீஸ், மீடியா, ரிப்போர்ட்டர் எல்லாமே வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவகிட்ட அந்த பாடியை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுல இந்த டைரக்டர் மட்டும் நெக்ஸ்ட் மூவில சான்ஸ் கேட்டு நீங்க டைரக்டரை மீட் பண்ணீங்களே, உங்களுக்கும் அவருக்கும் அஃபேர் இருக்கான்னு கேக்குறதுனால இவ கடுப்பாக்கி அவங்க கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அவளோட கார்ல ஏறி போக பாக்குறா. அவளோட டிரைவர் தான் இவன் ஜெனிஃபரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட சொல்ல இவனுக்கு தைரியம் இல்லாம தனக்குள்ளேயே அவளுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறதுனால உடனே கார் எடுக்க சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. இந்த டிஃபானி, சக்கி, கிளென் மூணு பேரும் அவளுக்கு தெரியாமலே அவரோட கார் பின்னாடி ஏறி அவ கூட கிளம்புதுங்க. இந்த சக்கி என்னடானா அவ வச்சிருந்த ஷாம்பியன் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு வருது ஜாலியா. அப்போ இந்த டிஃபானி சக்கி கிட்டையும் கிளென் கிட்டையும், இந்த ஜெனிஃபர் படத்துல என்னோட ரோல் பண்றா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும், என்னோட ஆத்மாவை நான் உடம்புக்குள்ள போக வைக்க போறேன், சக்கி நீ அந்த டைரக்டரோட உடம்புக்குள்ள போயிடு, நம்ம ரெண்டு பேரும் பெரிய ஹாலிவுட் கப்புள்ஸா வளம் வரலான்னு பேசிட்டு இருக்கு. கிளென் அம்மா அப்பா அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அதுக்கு நாங்க வேற ஏதாவது ஒரு வழி பண்றோம்னு சொல்றா. அப்போ ஜெனிஃபர் பேக் சீட்ல இருந்து ஷாம்பியன் பாட்டில் எடுத்து பார்த்தா அது காலியா இருக்கு. உடனே ஜெனிஃபர் அவளோட பிஏக்கு கால் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மர்டரை பத்தி சொல்லிட்டு, எனக்கு இன்னைக்கு நைட்டு ஷாம்பியன் பாட்டில் வேணும், அதை வாங்கி என் வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்றா. பிகாஸ் அந்த டைரக்டர் இன்னைக்கு நைட்டு என்ன பார்க்க வரான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. சோ ஜெனிஃபர் அவளோட வீட்டுக்கு வந்து சேர்றா. இதுங்க மூணும் அவளுக்கு தெரியாம ஜெனிஃபர் வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு மாடியில போய் ஒளிஞ்சுக்குதுங்க. அப்போ கிளென்னுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு பயப்படாம தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த டிஃபானி. பாருங்க எவ்வளவு கேவலமா மேக்கப் போட்டு வச்சிருக்க அந்த பொம்மைக்கு இந்த டிஃபானி பொம்மை. அப்போ கிளென் இவங்கள பார்த்து, நீங்க எதுக்கு எல்லாரையும் கொலை பண்றீங்க, கொலை பண்றது தப்பு இல்ல, கொலை பண்ணாம இருக்கலாம் இல்லன்னு கேக்குது. அதுக்கு இதுங்க ரெண்டும், கொலை பண்றது எங்களோட ஹாபி, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்க கொலை பண்றோம்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்குங்க. கிளென் அதுக்கு மத்தவங்கள கொலை பண்றதெல்லாம் பாவம் இல்லைன்னு சென்டிமெண்டா பேசுறத பார்த்து டிஃபானி சக்கி கிட்ட, ஆமா நம்மளுக்கு ஃபேமிலி குட்டின்னு ஆயிருச்சு, இனிமேல் இந்த கொலைகள் எல்லாம் பண்ண வேணாம், எனக்கு சத்தியம் பண்ணுங்க நீங்க இதுக்கப்புறம் கொலை பண்ணக்கூடாதுன்னு சக்கி கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுது. சக்கியும் சரி இனிமே நம்ம கொலை பண்ண வேணாம், நானும் யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுது. பார்த்தா கைய பின்னாடி வச்சுக்கிட்டு ஃபிங்கரை கிராஸா வச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டு இருக்கு இந்த சக்கி. இதுங்க பேசிட்டு இருக்க சவுண்ட் எல்லாம் கீழே இருக்கிற ஜெனிஃபருக்கு கேக்குது. அங்க வந்த பிஏ கிட்டயும் உனக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதான்னு பேசிட்டு இருக்கா. அப்போ அவளோட பிஏ, எதுக்கு இந்த மாதிரி கேவலம் சான்ஸ்க்காக டைரக்டர்லாம் வர வைக்கிறீங்க, இது வெளியே தெரிஞ்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, இந்த மாதிரி கேவலமான செயலையும் பாவத்தையும் செய்யற நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்றா ஜெனிஃபரை பார்த்து. யார பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு என்னோட கரியரும் காசும் தான் முக்கியம், என்கிட்டயே நீ இப்படி எல்லாம் பேசுறியா, இனிமே நீ வேலைக்கு வர வேண்டாம், நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்றா. அந்த டைரக்டர் ஜெனிஃபரோட வீட்டுக்கு வரான். அவ இந்த பிஏ பொண்ண பேக் டோர் வழியா வெளியே போக சொல்றா. அந்த டைரக்டருக்கு ஒரே ஜாலி தான், ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜெனிஃபர் வீட்டுக்குள்ள வரான். இந்த ரிப்போர்ட்டர் ஞாபகம் இருக்கா, ஜெனிஃபர் கிட்ட உனக்கும் அந்த டைரக்டருக்கும் என்ன கனெக்ஷனானு மர்டர் அப்போ கேட்டுட்டு இருந்தானே. அந்த டைரக்டர் ஜெனிஃபர் வீட்டுக்கு வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம நோட்டை விடலான்னு ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்திருக்கான். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் மாட்டுச்சுன்னா அதை வச்சு ஒரு சென்சேஷனல் நியூஸை போடலாமேன்னு. அந்த ஷாம்பியன் பாட்டில்ல ஏதோ ஒரு டேப்லெட்டை இவங்களுக்கு தெரியாம அந்த டிஃபானி பொம்மை போட்டுருது. ஜெனிஃபருக்கும் டைரக்டருக்கும் அது தெரியாம இதை ஊத்திட்டு குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபரும் அந்த டைரக்டரும் க்ளோஸா
இருக்கிறத வெளியே இருந்து பார்த்த அந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் சக்கி பொம்மையையும் டிஃபானி பொம்மையையும் பார்த்துடுறான். இது என்ன பொம்மைங்க இவ்வளவு வியர்டா பண்ணுதுன்னு அதுங்களையும் போட்டோ எடுத்துடுறான். டிஃபானி அந்த பாட்டிலை எடுத்து இந்த டைரக்டர் தலையிலே அடிக்குது. ஜெனிஃபர் முன்னாடி வந்து நீலா ஒரு பொம்பளையா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜெனிஃபருக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கா. ஜெனிஃபரை பார்த்து எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்டதும் இவ கத்திக்கிட்டே ஓடுறா. அங்க பார்த்தா சக்கி நிக்குது. பயத்துல ஓடுன ஜெனிஃபர் மண்டையிலே லைட் லேம்பால அடிச்சு மயக்கம் போட வச்சு ஜெனிஃபருக்கு தெரியாம சக்கியோட குழந்தைய ஜெனிஃபர் வயித்துல சுமக்கிற மாதிரி பண்ணிடுதுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த டைரக்டரையும் ஜெனிஃபரையும் பெட்ல படுக்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுது. இங்க சக்கி அந்த போட்டோகிராஃபர் இந்த வீட்டுல இருந்து எகிரி குதிச்சு போறத கவனிக்கிறான். உடனே தூங்கிட்டு இருந்த அவனோட பையனை எழுப்பி ஹண்டிங் போலாமா வான்னு கார்ல எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கார் ஹைட்டு தான் எட்டாது இல்ல. சோ கிளென் ஆக்சிலேட்டரை கையால வச்சு அமைக்கி கண்ட்ரோல் பண்ண இந்த சக்கி ஸ்டேரிங்க கண்ட்ரோல் பண்ண பக்காவா போயிட்டு இருக்காங்க. அந்த போட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துக்கு போதுங்க ரெண்டும். அந்த போட்டோகிராஃபர் இந்த எல்லா போட்டோவையும் டெவலப் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சக்கி பின்னாடி நின்னு ஒரு ஈவில் ஸ்மைல் கொடுத்ததும் திரும்பி பார்த்துட்டு ஷாக்ல அவன் எடுத்த போட்டோல இருக்கிறது இந்த பொம்மை தானே திரும்பி பார்க்கறான். அது காணும். எங்க போச்சுன்னு பயந்துட்டே தேடிட்டு இருக்கான். பட் சக்கி சீலிங்ல தலை கீழே கத்திய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கு. எங்க நம்ம அப்பா திரும்ப கொலை பண்ணிட போறாரோன்னு இந்த கிளென் பயத்துல கத்துது. இந்த கிளென் கத்துற சவுண்ட கேட்ட அந்த ரிப்போர்ட்டர் பயத்துல பின்னாடியே போய் ஷெல்ஃப்ல முட்டி கீழே விழுறான். அங்க ஷெல்ஃப் மேல வச்சிருந்த ஆசிட் கெமிக்கல் இவன் தலையிலேயே விழுந்து அப்படியே உடம்பு உருகி போய் செத்து போறான். இத பார்த்த சக்கிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பையன் கிளென்னும் கொலை பண்ண கத்துக்கிட்டான்னு. பட் கிளென்னா எதுவுமே பண்ணல. அப்பா நான் எதுவுமே பண்ணல, அவனாதான் விழுந்து செத்துட்டான்னு சொன்னாலும் இல்ல மகனே, கொலை செய்யறது உங்க ரத்தத்திலேயே இருக்கு, வா இதை செலிப்ரேட் பண்ணலான்னு அந்த செத்து போன போட்டோகிராஃபர் பக்கத்துல நின்னு இது உன்னோட ஃபர்ஸ்ட் மர்டர்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலான்னு போட்டோ எடுத்து வச்சுக்குது சக்கி. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்துச்ச ஜெனிஃபர் அந்த டைரக்டர் கிட்ட உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அவனுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஜெனிஃபருக்கும் நைட்டு நடந்தது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. அந்த டைரக்டர் அங்க இருந்து கிளம்புறான். இவளும் வெளியே போலான்னு அவளோட டிரைவர் கூட கார்ல ஏறினா இவளுக்கு வாமிட் வருது. அதை இவன் வியர்டா பாத்துக்கிட்டே காரை எடுக்கிறான். அப்படியே அன்னைக்கு டேவும் போகுது. அன்னைக்கு நைட்டே ஜெனிஃபர் திரும்ப அந்த டைரக்டரை மீட் பண்ணி ரொம்ப தயங்கிக்கிட்டே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அந்த டைரக்டர் கங்க்ராச்சுலேஷன், யார் அந்த டேடின்னு கேக்குறான். பட் ஜெனிஃபர் அவனை பார்த்து அதுக்கு நீதான் காரணம்னு சொல்றான். இந்த டைரக்டர் கடுப்பாயி நான் உன் கூட க்ளோஸ் எல்லாம் இல்ல, அப்படியே இருந்தாலும் எப்படி ஒரே நாள்ல நீ பிரெக்னென்ட் ஆக முடியும்னு கேக்குறான். இவங்க பேசுறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த டிஃபானி ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இந்த டைரக்டரை போட்டு தள்ள கிளம்புது. அந்த நேரத்துல கரெக்டா ஜெனிஃபருக்கு கால் வரதுனால அவன் தள்ளி போய் பேசுறா. இந்த டிஃபானி இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிற டின்னர் டேபிளுக்கு கீழே நின்னுட்டு இருக்கு. இந்த டைரக்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை எடுக்கும் போது டிரான்ஸ்பரண்டா கீழே இருந்த டேபிள்ல டிஃபானி நிக்கிறத பார்த்துட்டு பயத்துல கத்துறான். அவ்வளவுதான், அவனோட வெயிட் அப்படியே ஃபுல்லா கிடிச்சு அவனோட குடல் கீழே சரீர அளவுக்கு குத்தி கொலை பண்றான். இவன் அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்த மாதிரியே செத்து போயிட்டான். பட் ஜெனிஃபருக்கு இவன் உட்கார்ந்து இருக்க பொசிஷனை பார்த்து இவன் செத்து போன மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியல. அவனை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க வந்து கிளென் அம்மா கொலை பண்றத பார்த்து பயத்துட்டே நின்னுட்டு இருக்கான். ஜெனிஃபர் அவன் கிட்ட இது ஒண்ணும் லட்சம் சும்மா தானே சமாதானம் பண்றா. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருச்ச ஜெனிஃபரோட வயிறு ஏதோ 8 மாசம் பிரெக்னன்ட் மாதிரி பெருசாயிருது. கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்து ஷாக் ஆகி அழுதுகிட்டே அவளோட பிஏக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றா. நீ சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும், கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி அழுகுறா. அந்த பிஏவோ அதுக்குள்ள எப்படி நீ பிரெக்னென்ட் ஆக முடியும், இதுக்கு யார் அந்த டைரக்டரா காரணம்னு கேக்குறத பார்த்து இவங்க 2 பேரும் பேசுறத இன்னொரு கிராஸ் லைன்ல கேட்டுட்டு இருக்கு இந்த டிஃபானி. ஜெனிஃபரோட வாய்ஸ் மாதிரியே இல்ல இதுக்கு அந்த டைரக்டர் காரணம் இல்லைன்னு சொல்லுது இந்த டிஃபானி பொம்மை. ஜெனிஃபருக்கு என்னடா கன்ஃபியூஷன், என்னடா இந்த பிஏ நம்ம வாய்ஸ்லயே பேசுறான்னு கேட்டா அதுக்கு அந்த பிஏ நான் எங்க பேசினேன், இப்ப நீ தானே ஜெனிஃபர் சொன்னேன்னு கேக்குறா. ஆக்சுவலி ஜெனிஃபரையும் அவளோட பிஏவையும் கன்ஃபியூஸ் பண்ண டிஃபானி கிராஸ் டாக்ல பேசிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஜெனிஃபரோட பின்னாடி சக்கி வந்து அவளோட முகத்துல பெட்ஷீட்டை போட்டு அமுக்கி கீழே தள்ளுது. கீழே விழுந்த ஜெனிஃபர் கத்ரா. அந்த சவுண்ட் போன்ல கேட்ட பிஏ என்ன ஆச்சுன்னு கேக்குறா. பட் அகெயின் இங்க டிஃபானி ஜெனிஃபரோட வாய்ஸ்லயே ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் நான் மூவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுது. பட் இந்த பிஏக்கு இன்னும் அவ கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, பட் நீ கத்துற சவுண்ட் கேக்குதுன்னு கேக்குறா. அதுக்கு திரும்பவும் நான் மூவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுது இந்த டிஃபானி. பட் இந்த பிஏக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுது. இந்த சக்கி ஜெனிஃபரை பெட்ல கட்டி போட்டு அவ வாயை அடைக்கிறதுக்காக தன்னோட கர்ச்சீஃப் எடுக்கலான்னு பாக்கெட்ல கையை விடும்போது இவங்க அந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணி எடுத்த போட்டோ கீழே விழுந்துருது. அந்த போட்டோவை டிஃபானி பொம்மை எடுத்து பார்த்துட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறா. நம்ம பையனுக்கு மர்டர் பண்றது பிடிக்கலன்னு நம்ம மர்டர் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம், நீ இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த கிளென் கடுப்பாகி
நான் உங்களுக்கு ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ எதுவா வேணா இருக்கட்டும், பட் எனக்கு ஒரு கொலகாரனா இருக்க பிடிக்கல, நான் கொலகாரனும் இல்லைன்னு சொல்றதை கேட்டு சக்கி கடுப்பாகி, நீங்க 2 பேரும் வேணா கொலகாரங்களா இல்லாம இருங்க, எனக்கு மர்டர் பண்றதுதான் பிடிக்கும், நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு கபோர்ட்ல கையாலே அடிக்கிறான். இவன் அடிச்ச அடியில அந்த கபோர்டு ஓபன் ஆக உள்ள இருந்து டிஃபானி ஒளிச்சு வச்ச அந்த டைரக்டரோட பாடி விழுது. சக்கிக்கும் கிளென்னுக்கும் சமோஷா. சக்கி டிஃபானியை பார்த்து, அடி கள்ளி, இவ்வளவு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம நீ மர்டர் பண்ணி இந்த பாடியை ஒளிச்சு வச்சிருக்கியே, இப்ப நம்ம இதை எப்படியாவது மறைக்கணுமேனு கேட்டதும் டிஃபானி ஜெனிஃபரோட வாய்ஸ்லயே அவனோட டிரைவருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுது. அவனும் ஜெனிஃபர் கூப்பிட்டதும் குதிச்சுக்கிட்டே வரான். அவன் வந்ததும் ஜெனிஃபர் பக்கத்திலேயே பெட்ல படுக்க வச்சு அவன் வாயிலையும் துணியை போட்டு அடைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கரண்ட் போகுது. டிஃபானி அங்க இருக்க கேண்டிலை ஏத்துற நேரத்துல மெயின் டோரை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா அந்த பிஏ டவுட்ல கிளம்பி ஜெனிஃபர் வீட்டுக்கே வந்துட்டா. தட்டி தட்டி பாக்குறா, டோர் ஓபன் பண்ண முடியல. மேட்டுக்கு கீழே தான் எப்படியும் கீ இருக்கும்ன்றது அவளுக்கு முன்னாடியே தெரியும். அதை எடுத்து அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள வரா. அவ கிளவரா உள்ள வரும்போதே அலாரம் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரா. சோ போலீஸ்க்கு ஹெல்ப் வேணும்ன்ற மெசேஜ் போயிட்டு இருக்கும். இந்த சக்கி கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன்னு கத்தி எடுத்துக்கிட்டு வருது. அந்த பிஏ மாடிப்படி ஏறி ஜெனிஃபரை தேடி வரா. ரூம்ல ஜெனிஃபரும் அந்த டிரைவரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறா. பக்கத்திலேயே அந்த டைரக்டரும் இறந்து போயிருக்கான். அதையும் பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. பின்னாடியே சக்கி கத்திய வச்சுக்கிட்டு ரெடியா நிக்குது. இவ அதை கவனிக்கவே இல்லை. சக்கி அந்த பிஏவை கத்தியால குத்தலான்னு வரா. அதுக்குள்ள அந்த டிஃபானி ஸ்ப்ரே வச்சு அவளை அப்படியே கொளுத்த எரிஞ்சுக்கிட்டே மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போறா. இந்த டிஃபானி என்னடானா பண்றதெல்லாம் பண்ணிட்டு, ஐயோ அகைன் நம்ம மர்டர் பண்ணிட்டுமேனு அழுதுட்டு இருக்கு. சக்கி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், அதெல்லாம் பரவாயில்ல, நான் கூட நிறைய மர்டர் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கேன், இங்க பாருன்னு அந்த கபோர்டை ஓபன் பண்ணா சக்கி கிட்ட போய் டிஃபானி இங்க பாருன்னு திருப்பினா அங்க ஒரு ட்விஸ்ட். அது டிஃபானியே இல்ல, யாருடன் பார்த்தா அது கிளென். அவங்க அம்மா டிஃபானி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் கிளெண்டான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பிஏவை இதுதான் கொண்டு இருக்கு. டிஃபானி ஆக்சுவலி சக்கி பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கா. கிளென் பண்றத பார்த்து ஷாக் ஆப் நின்னுட்டு இருக்கா. கிளென் ஏதோ சைக்கோ பிடிச்ச மாதிரி அன்கான்சியஸா பேசிட்டு இருக்கு. அதை கான்சியஸ்க்கு கொண்டு வர டிஃபானி அதுக்கு பலார்னு ஒரு அறை விட்டதும் சுயநினைவுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணாடியை பார்த்து எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அழுவுது. அந்த நேரத்துல கரெக்டா ஜெனிஃபருக்கு பிரசவ வலி வந்துருது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது. அடுத்தது பின்னாடியே பார்த்தா ஒரு பொம்பளை குழந்தையும் பிறக்குது. ஜெனிஃபர், அந்த டிரைவர், அந்த குழந்தை எல்லாரையும் வச்சு சக்கி மந்திரம் போட ஆரம்பிக்குது. சக்கி அந்த டிரைவர் உடம்புக்குள்ளேயும் டிஃபானி அந்த ஜெனிஃபர் உடம்புக்குள்ளேயும் கிளென்க்கு அது ஆசைப்படுற எந்த குழந்தை உடம்புக்குள்ளேயும் போகணும்னு இவங்க மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ் வெளியே வராங்க. அந்த பிஏ தான் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுட்டால. போலீஸ் வர சவுண்டை கேட்ட ஜெனிஃபர் காப்பாத்துங்கன்னு கத்துறா. டிஃபானி சீக்கிரமா மந்திரம் போடுங்கன்னு கத்துறா. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கத்துறதுனால கடுப்பான சக்கி நீங்க முதல்ல எல்லாரும் வாய மூடுங்கன்னு கத்துது. அதுக்குள்ள சக்கிக்கு மைண்ட் என்ன மாறிச்சுன்னு தெரியல. எனக்கு ஹியூமன் பாடிக்குள்ள போக வேணாம், ஹியூமன்ஸ்க்கு உடம்பு சரியில்லாம போகும், வயசாகும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படியே இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் சக்கி இப்படியே ஒரு மிகப்பெரிய கில்லர் டாலா ஃபேமஸா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கத்துது. பட் டிஃபானிக்கு ஜெனிஃபரோட உடம்புக்குள்ள போகணும், ஒரு ஃபேமஸான ஸ்டாரா ஆகணும்னு ஆசை. பட் சக்கிக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்க 2 பேரும் என் கூட தான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாதுன்னு டிஃபானியும் கிளென்னையும் பார்த்து முறைக்குது. அந்த டிரைவர் அந்த கட்டை எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டான். இதை பார்த்த சக்கி கத்தியை தூக்கி எறிய அந்த கத்தி ஜெனிஃபர் மேல படக்கூடாதுன்னு அந்த கத்தி குத்த தான் முதுகுல வாங்கிக்கிட்டான் அந்த டிரைவர். பாவம் இந்த டிரைவர் கடைசி வரைக்கும் அவன் லவ் பண்றத ஜெனிஃபர் கிட்ட சொல்ல முடியாமலே இறந்தும் போறான். டிஃபானி அந்த கத்தியை எடுத்து சக்கி மேல வீச அது சக்கி மேல குத்துது. போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா அந்த பிஏ கீழே எரிஞ்சு கிடக்குறா. மேல பார்த்தா அவ்வளோ டெட் பாடிஸ். போலீஸ்கே ஷாக். ஜெனிஃபர் மட்டும் உயிரோட இருக்கா. பட் அங்க இருந்து சக்கி, டிஃபானி, கிளென் 3 பேரும் எஸ்கேப். ஜெனிஃபரை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. போலீஸ் இவகிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ அவர்கிட்ட என்னோட குழந்தைங்க எங்கன்னு கேக்குறா. அவங்க பத்திரமா இருக்காங்க, நீ கில்லர் இல்லன்னு எனக்கு தெரியும், இப்போ நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியே போனதும் காட்டுறாங்க. இந்த டிஃபானியும் கிளென்னும் அந்த பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. ஜெனிஃபர் அவளோட குழந்தைங்களோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாம அவளுக்கு ஏறிட்டு இருக்கிற ட்ரிப்ஸ்ல மயக்க மருந்து கலந்து விட்டுருது. அந்த ட்ரிப்ஸ் ஏறினதும் ஜெனிஃபர் மயங்கி கீழே விழுந்துடுறா. இந்த டிஃபானி கிளென் கிட்ட உங்க அம்மா ஒரு பெரிய ஸ்டார் ஆக போறான்னு சொல்லிட்டு மந்திரம் போட ஆரம்பிக்குது. அப்போ அந்த டோர்ல தொம்முன்னு ஒரு சவுண்ட். சக்கியோட என்ட்ரி. அது ஒரு கோடாலியை எடுத்துட்டு அந்த டோரை உடைச்சிட்டு இருக்கு. என்னை விட்டு யாருமே போக முடியாது. பட் டிஃபானி அவசர அவசரமா மந்திரம் போட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள சக்கி இந்த டோரை உடைச்சி உள்ள டிஃபானி மண்டையில அந்த கோடாலியாலே ஒரே போடு. அவ்வளவுதான், டிஃபானி ரத்த வெள்ளத்துல கீழே விழுது. கீழே விழுந்த டிஃபானி கிளென்னை பார்த்து நீ நல்ல பையனா இருக்கணும், என்ன மாதிரியோ இல்ல உங்க அப்பா மாதிரியோ
இருக்கக்கூடாது, அதுலயும் நீ உங்க அப்பா மாதிரி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இறந்து போகுது. தன்னோட அம்மாவை இப்படி அடிச்சு கொலை பண்ணதுனால கிளென் சக்கியை பார்த்து முறைச்சி சக்கி கூட சம சண்டை நடக்குது. ரெண்டு பேருமே பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மயக்கத்துல இருந்த ஜெனிஃபர் பக்கத்துல இருந்த கோடாலியை தூக்கி கிளென் கிட்ட போடுறா. அதை கரெக்டா பிடிச்ச கிளென் அவங்க அப்பான்னு கூட பார்க்காம துண்டு துண்டா வெட்டி வீசுறான். அங்கேயே சக்கி துடிச்சுடிச்சு இறந்து போறான். தன்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிட்டாங்கன்னு கிளென் அங்க அழுகுறான். ஜெனிஃபர் எழுந்து வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றா, கவலைப்படாதுன்னு. அப்படியே அந்த சீன் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜெனிஃபரோட வீடு ஃபுல்லா ஒரே குழந்தைங்களா இருக்காங்க. ஆக்சுவலி ஜெனிஃபர் நிறைய குழந்தைங்களை வளர்த்துட்டு வரா போல. அவளோட வீட்டுல அந்த டிஃபானி பொம்மைய பத்திரமா வச்சிருக்கா. அவ வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை செய்யற ஒரு பொண்ணு ஜெனிஃபர் கிட்ட ஒரு குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ கம்ப்ளைண்ட் பண்றது வேற யாரையும் இல்ல, ஜெனிஃபரோட பொண்ணுதான். ஜெனிஃபர் அவளோட பொண்ணுக்கு கிளெண்டான்னு பேர் வச்சிருக்கா. ஜெனிஃபர் கிட்ட இந்த கிளெண்டா ரொம்ப அமக்கலை பண்றா, மத்த குழந்தைங்களையும் ரொம்ப தொல்லை பண்றா, ஒரு பூனைய கூட கொன்னுட்டா, எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றா. அதுக்கு ஜெனிஃபரும் சரி ஓகே நீ போகலான்னு சொல்லதும் அவ திரும்புறா. கிளெண்டா வெளியே நின்னு இந்த பொண்ணைய முறைச்சிட்டு இருக்கா. ஜெனிஃபர் திரும்பி நிக்கிற அந்த பொண்ணு மண்டையில அந்த டிஃபானி பொம்மையாலே அடிச்சு சாகடிக்கிறா. அப்பதான் ஜெனிஃபரோட கண்ணு காட்டுறாங்க, டிஃபானியோட கண்ணு மாதிரியே மாறுது. ஆக்சுவலி சக்கி டிஃபானிய கொலை பண்றதுக்கு முன்னாடி அவ முழு மந்திரத்தையும் சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அவளோட ஆத்மா அந்த ஜெனிஃபரோட உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். அதனாலதான் மயக்கத்துல இருந்து இருந்த ஜெனிஃபர் அந்த கோடாலியை எடுத்து கிளென் கிட்ட தூக்கி போட்டிருப்பா. கிளென் அப்பாவை கொண்டுட்டு அழும்போது அவனோட பையனுக்கு ஆறுதலும் சொல்லியிருப்பா. 5 வருஷமா கொலை பண்ணாம இருந்தோம், பட் இப்ப பண்ண வேண்டியதா போச்சேன்னு அந்த பாடியை மறைச்சு வைக்கிறா. வெளியே வந்து மத்த குழந்தைங்களுக்கு எல்லாம் டிஃபானி பொம்மையை காமிச்சு கதை சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிளென்னு அவனோட பையனை கூப்பிட்டு உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருக்கான்னு போடல, ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றா. எஸ், அவளுக்கு பிறந்த 2 குழந்தையில பையனுக்கு கிளென்னும் பொண்ணுக்கு கிளெண்டானும் பேர் வச்சிருக்கா. கிளென்னும் கொண்டு போய் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா சம ஷாக். இந்த கிளென் வெட்டி போட்ட அவனோட அப்பாவோட ஒரு கை அந்த பார்சல்ல இருக்கு. பயத்துல அம்மாவை திரும்பி பாக்குறான். பயந்தாதான் சுச்சு போயிடும்ல கிளென். திரும்பவும் அந்த பார்சலை பார்க்கும்போது அந்த கை அப்படியே கிளென்னோட கழுத்தை பிடிக்குது. ஒரு ஈவில் ஸ்மைலோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ சக்கிக்கு கடைசி வரைக்கும் அழிவே இல்லைன்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்டா ஒரு நல்ல மூவில பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, see you soon.